ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நியூ இயரை இந்த இனிப்பான பால் பாயசத்தோடு நாம் வரவேற்கலாம். இந்த பால் பாயசம் ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பால் பாயாசம் கல்யாண வீடுங்களில் செய்கிற மாதிரி ரொம்ப சுவையாக செஞ்சு காட்டியிருக்கிறேங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அரிசி பால் பாயாசம் செய்கிறதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சுக்கணுங்க. அரிசி இந்த ஆழாக்கில் 1/4 ஆழாக்கு எடுத்துருக்கிறேன் நான். இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 ஆழாக்கு அரிசி போதுங்க. அரிசி பால் பாயசம் செய்கிறதுக்கு சீரக சம்பா அரிசியில் தாங்க செய்யணும். சீரக சம்பா அரிசி தான் பாயாசத்துக்கு நல்ல மணமாக இருக்கும். அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் முந்திரி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சாரப்பருப்பு இருந்தால் கூட சாரப்பருப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கலாம். சாரப்பருப்பு போட்டிருந்திங்கன்னா ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. சாரப்பருப்பு போட்டு 1 நிமிஷத்துலேயே நம்ம தண்ணி விட்டுடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா 3/4 பதம் வேகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம பால் காய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் தான் எடுத்துருக்கிறேன். க்ரீன் மேஜிக் தான் நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்டிருந்த தண்ணியும் அரிசியும் சமமாக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சின பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குங்குமப்பூ பாலும் அந்த அரிசியும் சேர்ந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர் நல்லா பாயசத்தில் இறங்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் மில்க்மெய்ட் போட்டுக்கலாம். நான் இந்த கரண்டியில் 2 கரண்டி மில்க்மெய்ட் போட்டிருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த கரண்டியில் 2 கரண்டி சர்க்கரை. சர்க்கரை உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அன்ஸ்வீட்டன் கோவா சேர்த்துக்கலாம். கோவாவை துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாலில் சேர்த்ததுமே கரைஞ்சிரும். நம்ம போட்டிருக்கிற கோவா, மில்க் மேடு, சர்க்கரையெல்லாம் அரிசி நல்லா அப்சர்வ் பண்ணணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கோவா அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்துட்டோன்னா பாயாசம் ரொம்ப திகட்டிடும். இந்த ஸ்டேஜில் உங்கள் டேஸ்ட்டுக்கு சுகர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா 5 நிமிஷம் பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் ஒரு 10 பாதாம் நல்லா துருவி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாதாமை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். குங்குமப்பூ, கோவா இல்லாமல் கூட பாயசம் செய்யலாங்க. நம்ம கல்யாண வீட்டுங்களை செய்கிற மாதிரி பர்ஃபெக்டாக செய்கிறோம். நம்ம அவங்க குங்குமப்பூ, கோவாலாம் சேர்த்து தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நல்ல ரிச்சாக நல்ல க்ரீமியான பாயசம் நம்ம ஒரு முறை செஞ்சு சாப்பிடலாம். இந்த பாயசமும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாயாசம் பச்சரிசி, பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம். ஆனால் சீரக சம்பா அரிசியில் செய்யும் போது தான் நல்ல வாசனையாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சிலே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் அரிசி இருக்கிறதுனால ஆற கொஞ்சம் இறுகிடும் பாயாசம். பாருங்கள், நம்மளுடைய சுவையான அரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த புத்தாண்டை இந்த இனிப்பான பால் பாயசத்தோடு நாம் எல்லாரும் கொண்டாடலாம்.
எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.